Frankie from the team Rainbow. ஸோ ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை ஒரு 10 வயது குழந்தைக்கு நெஞ்சில் வளர்ந்த ஒரு கட்டி, ஜெர்ம் செல் டியூமர் அப்படின்னு சொல்லுவோம். ஜெர்ம் செல் டியூமர் வளர்ந்து குழந்தைக்கு கண்டுபிடிச்சி கீமோதெரப்பி கொடுத்துருக்கோம். 5 சைக்கிள் கீமோதெரப்பி கொடுத்துட்டு சர்ஜரி பண்ணி 6 மணி நேரம் சர்ஜரி பண்ணி ஒரு 1 கிலோ டியூமர் வந்து எடுத்து குழந்தை குணமாக்கியிருக்கோம். குழந்தை இப்போ நல்லா இருக்காரு, 6 மாதம் ஃபாலோஅப்பில் இருக்காரு. ஹி இஸ் டூயிங் வெல். இந்த கான்ஃபரன்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் மோர் ஆஃப் அ பப்ளிக் அவேர்னஸ் தான். ஸோ குழந்தைங்களுக்கு ஏதாவது எனி சிம்டம்ஸ் டேக் த சில்ட்ரன் டு த ஹாஸ்பிட்டல். குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னா லேசாக எடுத்துக்க வேண்டாம், குழந்தைய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு செக்அப் பண்ணிக்கலாம் ஆஸ் அர்லி அஸ் பாசிபிள். அதுக்காக பப்ளிக் அவேர்னஸ்க்காக சொன்ன கான்ஃபரன்ஸ் சார். இந்த குழந்தைக்கு மூச்சு திணறல், இருமல், சளி, அவ்வளோதான். ஜுரம் இருந்துச்சு, அவ்வளோ. மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. 10 நாளைக்கு இருந்துச்சு. எடுத்து எக்ஸ்ரேல தெரிஞ்சது தான் அந்த கேன்சர் கட்டி. அதை வச்சு தான் கண்டுபிடிச்சி டெஸ்ட் எடுத்து நம்ம கீமோதெரப்பி, 5 சைக்கிள் கீமோதெரப்பி கொடுத்து சர்ஜரி பண்ணிக்கலாம். சளி இருமல் கண்ட்ரோல் ஆகிடும் சார். இது சளி இருமல் இல்லாமல் கேன்சர் இருக்குது. ஸோ நார்மல் சளி இருமலுக்கு போய் கண்டுபிடிச்சது தான் கேன்சர் கட்டி. சர்ஜரி 6 மணி நேரம். இந்த சர்ஜரியில் வந்து குழந்தைக்கு இதயத்தில் போகிற ரத்த குழாய்கள் எல்லாத்தையும் அட்டாச் ஆகிருந்துச்சு. ஸோ அதுலேருந்து எடுக்கிறது தான் கஷ்டமாக இருந்துச்சு. பட் காம்ப்ளிகேஷன்ஸ் ஆசட்ஸ் குழந்தைக்கு எதுவும் இல்லை. ரெக்கவரி வாஸ் வெல். 4 நாள் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டோம். 10 வயசு குழந்தை பரவிருக்கும். கண்டுபிடிக்காம விட்டுருந்தா கேன்சர் கட்டி இன்னும் பெருசாகிட்டு பரவிருக்கும். குழந்தையோட கண்டிஷன் என்ன மோசமாயிருக்கும். 10 நாள் தான் சிம்டம்ஸ் குழந்தைக்கு. அதுக்கு முன்னாடி எதுவும் சிம்டம்ஸ் கிடையாது சார். குழந்தைங்களுக்கு எனி இஷ்யூ, இருமல் சளி முதற்கொண்டு எந்த இஷ்யூவாக இருந்தாலும் லேசாக எடுத்துக்க வேண்டாம். ஆனால் குழந்தைங்களுக்கு மோஸ்ட் இஷ்யூஸ் சைலண்டாக தான் வரும், சைலண்ட் சிம்டம்ஸாக தான் வரும் குழந்தைங்களுக்கு. ஸோ எனி இஷ்யூ டேக் த சைல்ட் டு த ஹாஸ்பிட்டல், ஷோ தம் டு த லோக்கல் பீடியாட்ரிஷியன். காமிச்சிட்டு எதுவும் இஷ்யூ இல்லைன்னா ஓகே, எதுவாக இருந்தால் ஹாஸ் பீன் நோட்டிஃபைட் அண்ட் சார்ட்டட் அவுட். இது எக்ஸ்ரே. ஒரு சில கட்டிகள் ஒரு வகையில் கண்டுபிடிக்கலாம். இந்த கட்டி நெஞ்சில் இருந்ததுனால எக்ஸ்ரேல தெரிஞ்சிருக்கு. வேற ஏதாவது இஷ்யூ கை வச்சு பார்த்தாலும், வேற வயிறில் இருந்தால் கை வச்சு பார்த்துக்கலாம். ஜென்ரல் எங்கே இருந்தாலுமே அந்த இருக்கிற லொக்கேஷன்ஸ் தான் கண்டுபிடிக்கிறது சார். இந்த கட்டி நெஞ்சு பகுதியில் இருந்தாலும் எக்ஸ்ரேல தெரிஞ்சிருக்கு. நம்ம வழக்கமாக கூட்டிகிட்டு போகிறோம் இல்லைங்களா டாக்டர் கிட்ட. நெஞ்சில் ஏதாவது இது பண்ணும்போது ஸ்டெத்து வச்சு பார்க்குறாங்க. ஸோ ஒரு பக்கம் நுரையீரலில் கட்டியோ நீர் தேக்கமோ ஏதாவது இருக்குதுன்னா அவங்க ஸ்டெத்து வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு காத்தோட்டத்தை பொறுத்து அவங்களுக்கு ஒரு சில அறிகுறிகள் தெரியும். இந்த பக்கம் காத்தோட்டம் கம்மியாக இருக்குது, இந்த பக்கம் காத்தோட்டம் நல்லா இருக்குது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி காத்தோட்டம் கம்மியாக இருந்தாலும் அவங்களுக்கு வித்தியாசமாக வந்து நெஞ்சிலேருந்து சத்தங்கள் ஏதாவது கேட்குற மாதிரி இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு டவுட் வரும். அதனால எக்ஸ்ரே பண்ணுவாங்க. ஃபர்தராக எக்ஸ்ரேல ஏதாவது தெரிஞ்சதுன்னா சிடி பண்ணுவாங்க. அந்த மாதிரி கண்டுபிடிக்கப்பட்ட கட்டி தான். ஸோ சளி இருமல் ஜுரம்னு ஆரம்பிச்சவங்க ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போயிட்டு டாக்டர் எக்ஸாமின் பண்ணும்போது அவங்களுக்கு ஏதோ காத்தோட்டமோ ஏதோ சட்டங்களோ வித்தியாசமாக கேட்குறது அப்படின்றதுனால அவங்க எக்ஸ்ரே பண்ணி அதுக்கப்புறம் சிடி பண்ணி பார்த்துட்டாங்க. இந்த மாதிரி கட்டியில் பிரச்சனை என்னென்னா, நெஞ்சு பகுதியில் இருக்கும்போது அது ஸ்லோவாக வளரும்போது தெரியாது. இந்த பாப்பாவுக்கு 10 நாள் சிம்டம் கிடையாது. கட்டி மாதக்கணக்கில் உள்ளுக்குள்ளார இருந்திருக்கும். ஆனால் 10 நாளாக தெரிய வந்திருக்கு. ஃபீவர், காய்ச்சல், ஜுரம், சளின்னு வரும்போது அவங்க யார்கிட்டயோ கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அவங்க பார்க்கும்போது இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் கட்டி ரொம்ப நாளாக இருந்திருக்கலாம், உள்ளுக்குள்ளார ஸ்லோவாக வளர்ந்துட்டே இருக்கலாம். அது அழுத்தும் போது பிரச்சனைகள் அதிகமாக இருக்கலாம், மூச்சு திணறல் இருக்கலாம். ஸோ அதனால் இதுக்கு முன்னாடி ஒரு சளி ஜுரம் இருக்கும்போது நம்ம அதை எக்ஸாமின் பண்ணி பார்த்துருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் அர்லியாக நம்ம கண்டுபிடிச்சிருக்கலாம் அந்த காத்தோட்டங்கள் எப்படி போகுதுன்றதை பார்த்து. இந்த மாதிரி கட்டி ஒரு சைஸுக்கு மேலே போனதுக்கப்புறம் நமக்கு வந்து அதாவது முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய பேர் தேவைப்படுறாங்க. ஏன்னா இந்த கட்டி வந்து எல்லா இடத்துலையும் அழுத்தங்கள் தெரிவிக்க ஆரம்பிக்கும். நுரையீரலில் அழுத்தம் தெரிவிக்கும், மூச்சு குழாயில் அழுத்தம் தெரிவிக்கும், ஹார்ட் மேலே அழுத்தம் தெரிவிக்கும், ஹார்ட்லேருந்து வெளியில் வர ரத்த குழாய்கள் மேலே அழுத்தம் தெரிவிக்கும். இதனால சடனாக பாப்பா உயிர் இழக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. துன்பத்திலேயே கூட உயிர் போகலாம், இந்த மாதிரி நடந்திருக்கலாம். ஏன்னா சட்டுன்னு மூச்சு குழாய் அடைச்சிடும். அதேமாதிரி இந்த பாப்பாவுக்கு டெஸ்ட் எடுக்கணும்னா கூட நம்ம வந்து ஒரு மயக்க மருந்து கொடுக்கும்போதோ இது பண்ணும்போதோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதை அழுத்தம் தெரிவிக்கும் போது சட்டுன்னு என்ன வேணாலும் மாறலாம். அதுக்கு தான் இந்த மாதிரி கட்டியை ஹேண்டில் பண்ணும்போது ஆஸ்பத்திரியில் எல்லா ஸ்பெஷலிஸ்ட்டும் இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் ஏற்பட்டால் அதை ஹேண்டில் பண்ணுறது, அதை பார்த்துக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற மாதிரி ஒரு செட்டப்பில் தான் நம்ம சின்ன இன்வெஸ்டிகேஷன் கூட பண்ணோம். அதாவது பயாப்சி சொன்னார் இல்லைங்களா, அல்ட்ராசவுண்ட் கைடட் பயாப்சி பண்ணோம்.
ஸோ அந்த மாதிரி ஒரு பயாப்சி பண்ணுறதுக்கு கூட உங்களுக்கு நம்ம பைபாஸ் வரைக்கும் யோசிச்சு வச்சுக்கணும். ஏன்னா என்ன வேணாலும் நடக்கலாம். நாய்க்கு மருந்து கொடுக்கும்போது சடனாக அழுத்தம் ஆகி இருதயம் மேலே கம்ப்ரெஷன் வரலாம். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம பேக்கப் பிளான், எப்படி ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணோன்னா பிளான் பி, பிளான் சி, பிளான் டின்னு மல்டிபிள் பிளான் வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி இதுவும் அந்த மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி கிரிட்டிக்கல் நம்ம இது பண்ணும்போது நமக்கு வெல் ப்ரிப்பேர்டாக இருக்கும். ஒரு பிளான் மட்டும் கிடையாது, ஏபிசின்னு 3 பிளான் வச்சுட்டு நம்ம பண்ண வேண்டியது. அதுதான் இந்த இதில் சேலஞ்சே. நமக்கு நல்ல டீம் இருந்தாங்க, we were able to give a good. சார் குழந்தை வந்து அடுத்த நாளே நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. டியூப் எடுத்து 2வது நாள் நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. வார்டுக்கு ஒரு 3வது நாள் ஆரம்பிச்சு 4வது நாள் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டோம். ஸோ நார்மல் லைஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் ஆன் வாட் யூ ஆஸ்க். ஸோ இட் இஸ் ஏபிள் டு வாக், கிளைம் ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 1 வாரம் 10 நாள் அப்ராக்சிமேட்லி வாஸ் ஏபிள் டு டூ. ரெகுலர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் ஒரு மாதம் ஆச்சு. இஸ் ஏபிள் டு டூ இட்.